வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்வது சீர்திருத்தமா சீரழிவா என்பது பற்றி இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். நீதிமன்றங்கள் வழக்கம் போல பல்வேறு விசித்திரமான வழக்குகளை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கின்றன. சில சமயம் இந்த நீதிமன்றங்கள் வழங்கக்கூடிய தீர்ப்புகள் கூட விசித்திரமாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் திரு கே.எஸ். ராதாகிருஷ்ணன் மற்றும் பினாக்கி சந்திரகோஸ் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த வியாழக்கிழமை அன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பை அளித்தது. அதில் அவர்கள் கூறியிருந்தது, கணவன் மனைவியாக சேர்ந்து வாழாமல் தாலி கட்டிய முறைப்படி மத முறை வழக்கப்படி அல்லது பாரம்பரிய வழக்கப்படி சேர்ந்து வாழ்வது இல்லாமல் இரண்டு பேர் கணவன் மனைவியாக சேர்ந்து இணைந்து வாழ்ந்தாலே, பாரம்பரிய முறைப்படி அல்லாமல் லிவிங் டுகெதர் என்று அழைக்கப்படக்கூடிய இணைந்து வாழ்தலே கூட ஒரு திருமணத்திற்கு ஒப்பாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதற்கான ஒரு சட்ட முன்வடிவை அல்லது ஒரு சட்ட திருத்தத்தை மத்திய அரசு பாராளுமன்றம் கொண்டு வர வேண்டும். இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கும் இத்தகைய உறவு மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தும் வண்ணமாக ஒரு புதிய சட்டமோ அல்லது சட்ட திருத்தமோ மத்திய அரசும் பாராளுமன்றம் கொண்டு வர வேண்டும் என்று நீதியரசர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எது இத்தகைய உறவில் உள்ளவர்களை கணவன் மனைவியாக அடையாளப்படுத்தும்? முறைப்படியான திருமணமாக இல்லாவிட்டாலும் கூட முறைப்படியான கணவன் மனைவியாக எது அடையாளப்படுத்தும் என்பதற்கு ஒரு நீண்ட பட்டியலையும் நீதியரசர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இது நாடு முழுவதும் ஒரு கடுமையான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது மத ரீதியான நம்முடைய பாரம்பரியத்தை கேள்விக்குள்ளாகக்கூடிய விஷயமா அல்லது காலத்தின் கட்டாயமான விஷயமா? இதை தவிர்க்கவே முடியாதா? காலம் மாற மாற இது போன்ற விஷயம் வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கேற்ப நம்ம சமுதாயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய கடமை என்று பார்க்க வேண்டுமா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்வது சீர்திருத்தமா சீரழிவா? இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய சமூக ஆர்வலர் ஓவியா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை போலவே எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர்கள் மட்டுமல்லாமல் வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர்கள் அனைவர் மட்டுமல்லாமல் கோயம்புத்தூரிலிருந்து இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் நம்மோடு இணைகிறார். உங்கள் நான்கு பேரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்க நண்பர்களே. நான் முதல்ல அர்ஜுன் சம்பத் அப்படின்னு இருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த நீதியரசர்கள் இந்த வழக்கை பற்றி சொல்லும் போது முதல் விஷயமா ஒரு வரியை சொல்றாங்க. இதுபோல பாரம்பரிய முறைப்படியான திருமணம் அல்லாமல் சேர்ந்து வாழ்வது ஒரு குற்றமும் அல்ல, ஒரு பாவமும் அல்ல. neither is a crime nor is a sin அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் திரு அர்ஜுன் சம்பத்? நம்முடைய நாட்டில திருமணங்கள் என்பது குடும்ப அமைப்பு முறையை வலுப்படுத்துவது. இந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற பண்பாடு, குடும்ப அமைப்பு முறை, இவைகளெல்லாம் பெண்களுக்கு சிறந்த பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. இந்த வகையில இப்ப சமீப காலமாக சீர்திருத்தம் என்கிற பெயரிலே அல்லது புரட்சி என்கிற பெயரிலே அல்லது மேற்கத்திய நாகரிகத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழலாம் என்கின்ற ஒரு பண்பாட்டு சீரழிவு, கலாச்சார சீரழிவு, நம்முடைய குடும்ப அமைப்பு முறைக்கு எதிரான ஒரு பழக்கம் இப்பொழுது ஒரு பூதாகரமாக அது வந்து கொண்டிருக்கிறது. அதிலே அதிகமான பேர் அதிலே பங்கெடுத்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் கூட அப்படி திருமணமாகாமல் சேர்ந்து வாழுகின்றவர்களுக்கு அதிலே சில பேர் பெண்கள் பாதிக்கப்பட்டால், அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை மனசாட்சியுள்ள எல்லோரும் வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். ஏன்னா பெண்களோ குழந்தைகளோ இவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இதெல்லாம் என்ன காரணத்தினால இத்தகைய ஒரு விஷயங்கள்லாம் வருதுன்னா, நம்முடைய பாரம்பரியமான பண்பாடு, கலாச்சாரம், திருமண முறைகள் இவைகளையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் உடைச்சிட்டா ஏதோ புரட்சிக்காரன் சொல்லிடுவாங்க, இதெல்லாம் செஞ்சுட்டா ஏதோ பெண் விடுதலைக்கு ஆதரவா பேசுனது அப்படிங்கிற மாதிரி முற்போக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிந்திச்சு இவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை தேடிக் கொள்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய பொருள். பொதுவாக இந்த அழிவை தேடிக் கொள்வதுதான் இதனுடைய நிதர்சனமா இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய பார்வை. நான் திருமதி ஓவியாட்ட கொண்டு வருகிறேன். அவர் சொன்னார் ஒரு பார்வை, ஒரு புரட்சி பெண்ணாகவோ புரட்சி ஆணாகவோ இருக்க வேண்டுமானால் இது போன்ற வழக்கமான தடைகளை தாண்டி போனா தான் நமக்கு அந்த பேர் கிடைக்குங்கிறதுக்கான ஒரு முயற்சி தெரியுதுன்னு. ஆனா ஏன் இது மாதிரியான சந்தர்ப்பம், இந்த லிவிங் டுகெதருக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் ஏன் எழுது? ஒரு பாரம்பரிய முறைப்படி தாலி கட்டியோ அல்லது ஒரு பொட்டு கட்டியோ அல்லது ஏதோ ஒரு விதத்திலான ஒரு மத சடங்குப்படி திருமணம் செய்து கொண்ட பிறகு அங்க ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ற ஒரு நிலை இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு லிவிங் டுகெதருக்கான அவசியம் எங்கு ஏற்படுகிறது? நல்ல கேள்வி அப்படின்னு நான் பாக்குறேன். முதல்ல ஏன்னு கேட்டா, எதற்காக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல்ல ஒன்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலக அளவில் ஐரோப்பிய நாடுகள், வளர்ந்த நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் மட்டும் இல்ல, ஆசிய நாடுகளே ஹாங்காங் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை தொட்டுக்கொண்டு இருக்கிற நாடுகள்ல கிட்டத்தட்ட 20% மேலான மக்கள் இந்த மாதிரியான வாழ்க்கை முறைகளுக்குள் வந்து விட்டார்கள். அப்போ
இந்த குடும்பம்ங்கிறது நமக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உலகம் பூரா குடும்பம்ங்கிற அமைப்பு இருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த புதிய வாழ்க்கை முறைகளை தேடி மக்கள் போறாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன் போகிறார்கள் அப்படிங்கிறப்போ, இந்த ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பு அந்த இரு பாலாரின் முழுமையான உரிமைகளை, அன்பை, தோழமையை அகாமடேட் பண்ணக்கூடியதாக இல்லை. அந்த ஒரு முழுமையான மனிதாபிமானத்துடன், சம உரிமையுடன், தோழமையுடன் வாழ்வதற்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபிட் ஆகல அப்படின்னு சொல்லிதான் அவங்க புதிய வடிவங்களை தேடி போறாங்க. அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இட் இஸ் எ ஃபெயிலியர் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைப்பின் தோல்விதான் புதிய வடிவங்களை தேடி மக்களை போக சொல்லிவிடும். அது மனுஷபுத்திரன் கொண்டு போறோம் பாருங்க. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய வடிவங்கள் நிறைவு தரக்கூடியதா இல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லக்கூடியதா இல்ல. அதனால ஒரு புதிய வடிவத்தை நோக்கி போறாங்க. ஆனா இந்த வழக்கும் இந்த தீர்ப்புமே அந்த புதிய வடிவத்தின் தோல்வியை தான் காட்டுது. அந்த புதிய வடிவம் தோல்வியுற்று நான் என்னுடைய கூட வாழ்ந்தவன் என்னைய மனைவி இல்லைன்னு சொல்லிட்டான், அவன் ஜீவனாம்சம் தரணும்னு சொல்றாங்க. திருமணமாகாமல் ஜீவனாம்சம் பெற முடியாது அப்படிங்கறனால இதையும் அந்த குடும்ப வன்முறை சட்டத்துல அல்லது குடும்ப சட்டத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் தோல்வின்னு இவங்களுடைய பார்வை எப்படி பார்த்தோம்னா, இப்ப இந்த புதிய சிஸ்டம் கூட தோல்வி தானே. இது ஒரு சிஸ்டத்தினுடைய ஒரு தோல்வி என்பதை விட ஒரு ஆண்பின் ஏற்றத்தாழ்வுகளும் அல்லது ஒரு ஆண் ஒரு பெண்ணை சுரண்ட முடியும் என்கிற ஒரு சமூக அமைப்பும் இருக்கக்கூடிய இடத்தில் எல்லா சிஸ்டமே இந்த மாதிரியான சேலஞ்சஸ் மீட் பண்ணுவது. ஏன்னா திருமண முறைகள்ல இதே பிரச்சனை வருது, இதுலயும் வருதுன்னு சொன்னா இன்னும் நம்ம ஒரு பாலியல் சமத்துவம் என்பது சமூகத்தில் உருவாகவில்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது. ஆனால் அடிப்படையான பிரச்சனை என்னவென்றால், இது மரபுக்கும் புதுமைக்குமான ஒரு போராட்டமாக இதை பார்ப்பது தவறு என்று நினைக்கிறேன். லிவிங் டுகெதரை பற்றி ஒரு முழுமையான ஒரு புரிதல் இல்லாமல் தான் இந்த எதிர்நிலை முன்வைக்கப்படுகிறது. பல சமயங்களில் லிவிங் டுகெதராக இருப்பவர்கள் பலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த முறை என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு, இவர்களுடைய லைஃப் பார்ட்னராக இருப்பதற்கு, ஒரு தகுதியானவரா என்பதற்காகவே இது தேவைப்படுகிறது என்பதை வலியுறுத்துகிறார்கள். ரொம்ப குறைவான நபர்கள் தான் கடைசி வரைக்கும் லிவிங் டுகெதர் என்கிற அமைப்பிற்குள்ளே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது கூட ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் என்று கேட்டால், சட்டங்கள் என்பது காலம் மாற அதற்கு தகுந்தாற்போல் தன்னை விரிவுபடுத்திக் கொள்கிறது, புதிய சவால்களை எதிர்கொள்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு டிரான்சிஷனல் பீரியட்ல இருக்கு. எப்படி நம்ம பண்பாட்டு பொருளாதார துறையில பல துறைகள்ல நம்ம பல்வேறு விதமான தாக்கங்களுக்கு உட்பட்ட மாதிரி கலாச்சார ரீதியாகவும் பல்வேறு விதமான தாக்கங்களை எதிர்கொண்டு இந்தியா தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் எல்லாத்திலையும் நாங்க மாற்றத்தை ஏற்றுப்போம், ஆனா இதுல மட்டும் வச்சுக்க மாட்டோம்னு சொன்னா, நான் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். அதாவது ஒரு காலத்துல குழந்தை திருமண முறை இங்க இருந்தது. அதுக்கு நம்ம மரபின் ஒரு பகுதியா தான் இருந்தது. கணவர் இறந்து போயிட்டாருன்னா மனைவி உடன்கிட்ட ஏறணுங்கிறது நம்ம மரபோட ஒரு பகுதியா தான் இருந்தது. ஆனா காலம் மாற அந்த மரபுகள் உடைக்கப்படுகின்றன, அதெல்லாம் சட்டவிரோதம் சொல்லப்படுது. அதே மாதிரி இன்றைக்கு இந்த வாழ்க்கை முறைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், வருவதற்கான ஒரு சூழலை சமூக பொருளாதார சூழல் ஏற்படுத்துகிறது. அவர்களை எப்படி கௌரவமாக நடத்த வேண்டும், அவர்களுக்குள்ள அடிப்படை உரிமையை மறுக்கக்கூடாது என்பதுதான் இதில் உள்ள விஷயமா. அடிப்படையான உரிமை சொல்றீங்க. ஒரு சட்டமா இருந்த விஷயங்கள் சட்டவிரோதமா மாறிடுச்சு. இப்ப சட்டவிரோதமா இருக்கக்கூடிய விஷயங்கள் சட்டமாகுது அப்படிங்கறது அவங்களுடைய சந்தேகமா இருக்குது. நான் ஆதிலட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்ப்பு வழங்க வேண்டிய நிலைமை, அதுல ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலைமை, பாராளுமன்றமும் அரசும் தலையிட்டு ஒரு சட்டத்தை வகுக்க வேண்டிய நிலைமை இப்போது ஏற்பட்டு விட்டதா? இது லிவிங் டுகெதர்ங்கிறது எங்கேயோ 1-2 முறையற்ற உறவுகள் மாதிரி, தகாத உறவுகள் மாதிரி எங்கேயா விதிவிலக்கா 1-2 இருக்குங்கிறத தாண்டி போய் இதுவும் ஒரு அமைப்பு முறை, இதுவும் ஒரு வாழ்வியல் முறை அப்படிங்கறது அங்கீகரிக்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோமா? இப்ப கண்டிப்பா அது தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்துல இந்த மாதிரி லிவிங் டுகெதர்ல வாழக்கூடிய பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு அந்த சட்டத்துல கொடுத்திருக்காங்க. அந்த சட்டத்துல முதல் முறையாக நம்ம நாட்டுல லிவிங் டுகெதர்ங்கிற ரிலேஷன்ஷிப்ல அந்த சட்டத்தின் கீழே தான் அத அந்த ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா அங்கீகரிக்கல. அந்த ரிலேஷன்ஷிப்ல புகுந்திருக்க பெண்களை பாதுகாக்கிற நோக்கத்துல தான் அந்த சட்டத்துல வந்தாங்க. இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்துக்கோங்க. இப்ப நம்ம சமூக அமைப்புல திருமண சட்டங்கள் நிறைய இருக்கு. திருமணம் தான் இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட உறவா இருக்கிறது. அந்த உறவில் பிறந்த குழந்தை தான் லீகல் சைல்ட், அவங்களுக்கு தான் மூதாயிர சொத்துல உரிமை அப்படின்னு இருக்காங்க. இப்ப இந்த லிவிங் டுகெதர் அங்கீகரிச்சா அந்த குழந்தைக்கும் லீகல் லெஜிட்டிமசி கிடைக்குமா?
சட்டப்பூர்வமான உரிமை கிடைக்குமா, மூதாதைய சொத்துல பங்கு கிடைக்குமா, இதை சரிசமமான தட்டில் வைத்து பார்க்கிறார்களா நீதிபதிகள் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அந்த சட்டங்களே போதுமானது. அதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், இல்ல லேசா அமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி உறவுமுறைகளை ஏதாவது பிரச்சனை வந்தா ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட்ல ஒரு சில அமெண்ட்மெண்டோ, இல்ல இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டத்துல ஒரு அமெண்ட்மெண்டோ, இல்ல ஜெண்டர் நியூட்ரலா ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் வந்தாலே போதும். புதிய சட்டத்தை பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய நேரம் இதுவில்லை என்பது என்னோட கருத்து. லிவிங் டுகெதர் அங்கீகரிச்சிட கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா பாக்குறேன். இதுல அதுதான் அவங்களுடைய பார்வையா பாக்குறேன். இதுல இணைந்து வாழ்தல், இயைந்து வாழ்தல் அப்படிங்கிறது அங்கீகரிக்கக்கூடிய நேரம் இதுவல்ல அப்படின்னு ஆதிலட்சுமி அவர்கள் சொன்னார்கள். இதுல அங்கீகரிக்கலாமா அங்கீகரிக்க கூடாதா அப்படிங்கிறது விவாதத்துக்குரிய பொருளாக நாம் தொடர்ந்து விவாதிச்சாலும் கூட, ஏற்கனவே திருமணமான ஒரு ஆண் இன்னொரு பெண்ணுடன் முறையான திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் டுகெதராக இருந்தால் சட்டத்தின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்வது சீரழிவா அல்லது சீர்திருத்தமா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஓவியாளர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, இது போன்ற ஒரு அமைப்பு சரியாக செயல்படல, அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல அப்படிங்கறத புது அமைப்பு நோக்கி போறாங்க அப்படின்னு. புது அமைப்பை நோக்கி நீங்க போகும்போதே பழைய அமைப்புக்கான பாதுகாப்பும் சலுகையும் உரிமையும் என்ன இருந்ததோ அதெல்லாம் கேட்காம போகணும். நீங்க புது அமைப்புக்கு போவீங்க, ஆனா பழைய அமைப்புக்குரிய பாதுகாப்பு எல்லாம் கேட்பீங்கன்னா எப்படி சரியா இருக்கும்? திருமணம் ஒன்று இருந்து திருமணம் முறிவுன்னு ஒன்று வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு குடும்ப வன்முறை சட்டமாகட்டும், விவாத சட்டமா இருக்கும், ஜீவனாம்சமாகட்டும் எல்லாம் கொடுக்குது. அந்த அமைப்பே எனக்கு வேண்டாம்னு நீங்க போயிட்டீங்க. போகும்போது ஆனா எனக்கு அந்த பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டா என்ன நியாயமா? இல்ல, உங்க கேள்வியில நியாயம் இருக்கு, நான் அதை முழுமையாக மறுக்கல. ஆனா அதே நேரத்துல ஒரு புது அமைப்பை உருவாக்குகிறவர்களுக்கு என்ன விதமான சிக்கல்கள் இருக்கு, அதுல அவங்க என்ன விதமான புரிதல்களோட நுழையிறாங்கிறத அந்த அமைப்புக்கு வெளியே இருக்கிறவங்க தீர்மானிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கு? அதாவது நமக்கு என்ன உரிமை இருக்கு அதுல? ஒரு புது அமைப்புல நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு புது அமைப்பை தேடி போறவங்க இப்ப இந்த அமைப்புல இருந்துதான் அவங்க ஜெனரேட் ஆகுறாங்க. முற்றிலுமாக இதுல இருந்து முழுமையா வெளியே இருந்து அவங்க உருவாகி 2 பேர் சேர்றது கிடையாது. அவங்க எல்லாருமே இங்க இருந்துதான் ஜெனரேட் ஆகி போறாங்க. அப்போ இதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான பண்பாட்டு கூறுகள், சிதைவுகள் எல்லாமே அதுலயே உடனே மறைஞ்சிடாது. அதுக்கு ஒரு இட் மே டேக் அ லாங் வே. அப்போ உடனடியாக அதுல போய் இதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட இன்னொரு யூனிட்டை பில்ட் பண்றாங்க. அப்ப அதுல அவங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் வருதுங்கிறத நாம இந்த மாதிரியாக அந்த அமைப்பை தவறு என்று நினைப்பவர்கள் வழியாக அதை பார்ப்பதை விட அந்த அமைப்பை ஏற்றுக்கொள்கிறவர்கள் இதை நாம எப்படி ஏத்துக்கிட்டு இருக்கிறோம், இதுல என்ன நம்பிக்கைகளோட நாம இதை உருவாக்குறோம், அந்த நம்பிக்கைகள் பலம் தருதா இல்லையா? புரியுது, நான் வரேன். எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல, அப்படி ஒரு புதிய அமைப்பை உருவாக்குறது ஒன்னும் ஆட்சேபனை இல்ல, அவங்களுடைய விருப்பம் இது. ஆனா பழைய முறைக்கான உரிமையும் சலுகையும் கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் வேணும் சொல்றது என்ன அர்த்தம்? நான் புதிய கேட்கின்ற உரிமைகள் பழைய முறையின் உரிமைகள் நாம டேர்ம் பண்ணலாம். அது அவர்களின் பிறவி உரிமைகள் அவங்க நினைக்கிறாங்கிறத நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல வரது சொல்லிடுறேன். ஆனா அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுவது போல ஒரு ஆண் என்பவன் பெண்ணை பாதுகாக்க கடமைப்பட்டவன் என்கின்ற அடிப்படையில் அந்த புது சிஸ்டத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது என்கின்ற வேண்டுகோளை நான் அவங்கள்ட்ட வைக்கிறேன். நீங்க உங்களுடைய கருத்தா பதிவு பண்றீங்க, நான் மனுஷபுதன் கேட்கிறேன். அதாவது இவங்க இது எப்படி கொண்டு போலாம், அந்த லிவிங் டுகெதர் அமைப்பு எப்படி இருக்கணும், ஆணை சார்ந்து இல்ல, அது பெண்ணும் தனியா இயங்கலாம் அப்படிங்கிறதுக்கலாம், பெண்ணும் கூட ஆணுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குற நிலைமை வரலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஏற்கனவே இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த இந்திய சட்டத்தில் அது மாதிரி நான் உங்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டாதான் அந்த ஒப்பந்தம் செல்லுமா செல்லாதாங்கிற சட்ட பிரச்சனையே வருது. நீங்களும் நானும் கைமாத்தா ஒரு 100 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டோம்னா இது சட்டத்தில் சட்டப்படி நீங்க கொண்டு வர முடியாது. நீங்க சீட்டிங் சொல்லி சொன்னாலும் கூட அது நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, வரைமுறை கிடையாது. அப்ப ஒரு கட்டமைப்புக்கு சட்டப்பூர்வமான பதிவு திருமணமோ அல்லது தாலி கட்டிய திருமணமோ அல்லது மெட்டி கட்டிய ஏதோ ஒரு வகையிலான ஒரு திருமணம் இல்லாம நீங்களா சேர்ந்துப்பீங்க, நீங்களா பிரிஞ்சு வைப்பீங்க. பிரிஞ்சு வைத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா உச்சநீதிமன்றம் தலையிட்டு எனக்கு தீர்வு தரணும், ஜீவனாம்சம் வாங்கி தரணும் சொன்னா சட்டம் எங்க போகும்? இல்ல ஆக்சுவலி இந்த ஜட்ஜ்மெண்டே என்ன ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர்ங்கிறத ஈக்குவல் டு மேரேஜா ட்ரீட் பண்ண முடியுங்கிறத ரொம்ப விரிவா பேசுது. இப்ப கேஷுவலா ஒரு 2 பேருக்கு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வச்சுங்க, அது எதுவுமே இதுக்குள்ள வராது. அப்ப டைம் டியூரேஷன் மென்ஷன் பண்றாங்க. 2 பேர் சேர்ந்து வீட்டு வாடகை செலுத்துறதுல இருந்து இன்னும் சொல்ல போனா ஒன்ன வங்கி கணக்கு வச்சிருந்ததுல இருந்து ஏகப்பட்ட உதாரணங்களை ஜட்ஜ் அது சொல்றாரு. அதாவது ஒரு ஆக்சுவல் ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ், சோசியல் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருந்தா ஈக்குவல் டு மேரேஜ் அப்படின்னு நாங்க கன்சிடர் பண்றோம். ஒரு ஆக்சுவல் ஃபேமிலில எத்தனை ஃபேமிலில ஜாயிண்ட் அக்கவுண்ட் வச்சிருக்காங்க, ஜாயிண்ட் அக்கவுண்ட் எத்தனை ஃபேமிலில சேர்ந்து சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா
கிட்டத்தட்ட ஒரு 20 விஷயம் அவர் சொல்றாரு. ஆமா, இதுல எது ஒண்ணு இருந்தாலும் நாங்க மேரேஜா கன்சிடர் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வீட்டுல வாழ்ந்தாங்க, எல்லாத்தையும் நீங்க ஒன்னா எல்லாரும் இருக்குன்னு உங்க கேட்கல வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு ப்ரூஃப்ங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். வெறுமனே ரிஜிஸ்டர் மேரேஜோ இல்ல போயிட்டு ஒரு மத ரீதியான திருமணமோ மட்டும் 2 பேர் சேர்ந்து வந்ததுக்கு அடையாளம் கிடையாது. இதையும் கன்சிடர் பண்ணுவோம். ஒரு ஆள் விக்டிமைஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா திருமணம்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் இந்த இவங்களுக்கு இந்த சலுகைகள் எல்லாம் கொடுக்கப்படுதுன்னு அர்த்தம் கிடையாது. பெண்களினுடைய சிட்டிசன்ஸுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காகத்தான் எல்லா சட்டங்களுமே உருவாக்கப்படுது. அப்போ இன்னைக்கு திருமணம்ங்கிற முறையை ஒரு சமூகம் விட்டு வெளியே வந்து அது ஒரு செக்ஷன் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வர்றப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் ரைட்டை பாதுகாக்க வேண்டியது ஒரு கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பேசிக்கான கடமை. அப்போ இந்த முறையில தான் திருமணம் பண்ணாதான் உனக்கு பேசிக் ரைட்டை பாதுகாப்புன்னு சொன்னா, அதாவது ஒவ்வொரு குடிமகனையும் காக்க வேண்டிய கடமை இந்த நாட்டுக்கு உண்டு, சட்டத்துக்கு உண்டு, அரசுக்கு உண்டு, அதுல குழப்பம் இல்ல. ஆனா இந்த கணவனுக்கு உண்டா, சோ கால்டு கணவனுக்கு உண்டா அப்படிங்கறதா கேள்வி. நீங்க கேட்கறது இந்த நாடு என்னை காப்பாற்றணும்னு அல்ல. ஜீவனாம்சம் கேட்டது இந்த மனிதன் என்னுடைய கணவனாக அறியப்பட்டவன், இவன் எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கும் சொல்லும் போது அவன் கணவன் தானாங்கிற பிக்ஸ் பண்ண வேண்டிய நேரம் விதிமுறைகள் வகிக்குது. ஒருத்தர் இந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்கு ஈக்குவல், அது அவங்களுக்குள்ள எல்லா ஸ்டேட்டஸையும் கொடுக்கணும்னு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த விஷயங்களை கொண்டு தான் ஜோதிலட்சுமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். கருத்து சொல்லிடுறாங்க. நீங்க 2 பேர் சேர்ந்து தொழில் செய்தாலே அவர்கள் அதை எழுத்தில் வடித்துக் கொள்ளாவிட்டாலும் கூட அந்த தொழில் நடைபெற்றிருக்கிறது உண்மை என்கின்ற பட்சத்தில் அதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற பொழுது அவர்கள் சட்டத்தை அணுக முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் சேர்ந்திருக்கிறார்கள். இதுல ஒருத்தருக்கு இன்னொருவர் எப்படி எவ்வளவு தூரம் பயன்பட்டார் அப்படிங்கிற விஷயங்களை வைத்து அவர்கள் பிரியும் போது அவர்கள் உரிமைகள் நிலைநாட்டப்பட வேண்டியது ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க அவங்களுடைய சட்ட ஒழுங்கு அதுதான் கேட்க விரும்புறேன். அதாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து நான் பைனான்ஸ் பண்றேன்னு சொல்றதும் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டு போறதும் ஒன்னும் ஆயிடாது. அது எந்த சட்டத்திலையும் செல்லாது. அக்ரிமெண்ட் போட்டு போறக்கூடிய கணக்குகள் வியாபார வர்த்தக உறவுகள் வேற மாதிரி டீல் பண்ணப்படும். நானும் ஒரு பங்கு போட்டிருந்தோம். நீங்க சொன்ன உதாரணம் உரிமை சம்பந்தப்பட்டது. அதான் சொல்ல நீங்க சொன்ன உதாரணம் நான் அதுதான் சொல்ல போறேன். நான் ஜோதிலட்சுமி அவர்கிட்ட அதுதான் கேட்க போறேன். நீங்க சொன்ன உதாரணத்தை நான் கேட்கிறேன். அப்படி யார் மாத்திரா அப்படிங்கிற உதாரணம் சொன்னது அவங்க, யார் மாத்திராங்க கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஜோதிலட்சுமி கேட்கிறேன். நிதி திரட்டுவது, வீட்டுக்குரிய ஏற்பாடுகள், பொறுப்பு ஒப்படைத்தல், வெளிப்படையாக பழகுதல், கூட்டு வங்கி கணக்கு, அசையா சொத்து ஒருவர் பெண் பெயரிலோ அல்லது 20 பேரிலோ சேர்ந்து வாங்குவது, நீண்ட நாள் முதலீடு ஏதாவது ஒரு பிசினஸ் அல்லது பங்கு ஷேர்ஸ் வாங்குறது, அல்லது நீண்ட நாள் நட்பு, ரொம்ப நாள் நட்பு. இது பாத்தீங்கன்னா திருமண உறவுக்குள்ள இல்லாத யார் கூட யாருனாலும் இருக்க முடியும். நான் இன்னொரு ஆணோட வச்சிருக்க முடியும், நான் இன்னொரு பெண்ணோட. இது புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு நட்பை கூட திருமணமா சந்தேகப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். ஒரு மாமன் மச்சான் உறவை கூட திருமண உறவா சந்தேகப்பட வாய்ப்பு இருக்கும். எனக்கு என்னுடைய பேர்லயே என்னுடைய மனைவி பேர்ல கூட நான் என்னுடைய உறவினர் பேர்ல இந்த சொத்துக்களை வாங்க முடியும். அப்ப அது 2 திருமண உறவு ஆகிட முடியுமா? இது பூரா சொல்லக்கூடியவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களையும் மேலும் ஸ்பெகுலேட்டிவா போறதுல மேலும் பல அபாயங்களுக்கு கொண்டு போயிருமா? இப்ப நீங்க சொன்ன அத்தனை விஷயங்களும் ஏற்கனவே சொன்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டோட செக்ஷன் 2Fல லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல என்னவா கன்சிடர் பண்ணலாம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே இருக்கு. இதுக்கான புதிய சட்டம் வேண்டாம். அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து வாழ்தல் உறவு முறை குற்றமோ ஒரு சின்னோ கிடையாது. எந்த ஒரு செயலும் ஒரு தனிநபர் செய்யும் போது 3வது மனுஷனுக்கு அது எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை அப்படின்னா அது ஒரு குற்றம் கிடையாது. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி இந்த லிவ் இன் ரிலேஷன் அப்படியே பெருகிட்டே போகுது. இவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு கொண்டு வராங்க. அப்ப இந்த சமுதாய அமைப்பு உடைஞ்சிருது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திருமண உறவுலதான் பாதுகாப்பு இருக்கு. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்ல எல்லா விதமான விஷயங்களும் இப்ப திருமண சட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு அமைப்புல இருக்காங்க போது அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு அந்த சட்டங்கள் கொடுக்குது. இப்ப இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு அந்த சட்ட பாதுகாப்பு இல்ல. அவங்களுக்கு பாதிப்பு இருந்தால் மட்டும் அவங்களை பாதுகாக்கலாம்ங்கிற நிலை இன்னைக்கு இருக்கு. நாளைக்கு ஒரு சட்டம் வந்தால் அது ஜெண்டர் நியூட்ரல் ஆண் பெண் இருபாலருக்கும் வரும்போது இந்த உறவுகளும் ஓகே. அப்ப தேவைப்பட்டால் நீங்க திருமணம் செய்துக்கலாம், தேவையில்லைன்னா நீங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா இருந்துக்கலாம். எல்லாத்தையும் சட்டம் சமமாக தான் பார்க்கும் என்றால் அப்புறம் கற்காலத்துல மனிதன் வாழ்ந்த மாதிரி திருமணம் இல்லாமயே வாழலாம். அன்னைக்கு பெண்கள் தான் குழந்தைகளுக்கு தாயார். அப்புறம் பாருங்க இப்ப யார் கார்டியன் கேள்வி வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு மதர் தான் கார்டியன். அந்த மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இது கொடுக்கும்போது அப்புறம் மதர் தான் கார்டியன். ஒருவேளை அந்த மாதிரி வரும்போது பெண்களுக்கு உரிமை வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு. ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நான் இந்த நிகழ்ச்சியில நான் வலியுறுத்த விரும்பியதும் அதுதான்.
குழந்தைகளுடைய உரிமைகள் அதுதான் இதுல கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் பாக்குறேன். இந்த ஒரு நிமிஷம், திருமணம் என்கின்ற அங்கீகாரம் லிவிங் டுகெதர் ரிலேஷனுக்கு கொடுக்கப்படணுமா, அது தேவையான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லைன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனால் அந்த குழந்தைகள் இந்த சமூகத்தில் இல்லெஜிட்டிமேட் சைல்டா ஆகக்கூடாது. அவர்களுக்கான உரிமைகள் கண்டிப்பாக அந்த ஆண் வழியாகவும் பெண் வழியாகவும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது. ancestral ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அந்த ரைட்ஸ் வரணும். அதற்கு சட்டம் அவங்க சொல்ற மாதிரி பழைய சட்டமா புதிய சட்டமா எந்த சட்டமா வேணாலும் இருக்கட்டும், இந்த நாட்டுல சட்டம் இருக்கணும், அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய கோரிக்கை. அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த நான் கேள்வி கேட்க விரும்புறேன். இப்ப வளர்ந்த மேலை நாடுகள்ல எல்லாம் குழந்தைகளுடைய உரிமைகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், இப்ப உதாரணமாக இந்த நாட்டுல இதே ஃபேமிலி சிஸ்டத்துல பிள்ளைகளை படிக்க வைக்கலைங்கிறதுக்காக எந்த பெற்றோரையாவது தண்டிக்க முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? குழந்தைகளை தொழிலாளர்களாக பயன்படுத்தி எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளை தொழிலாளர்களாக குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்தில் அந்த அரசாங்கமே ஏற்றுக்கணும் சொல்ல போறீங்க? அரசாங்கமே ஏற்றுக்கணும் சொல்ல, பெற்றோருக்கு கூட அதற்கான சட்டப்பூர்வமான கடமைகள் இருக்கிறது சில நாடுகள்ல. நம்ம நாட்டுல எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்திலேயே கூட அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. பிள்ளைகளை வச்சு வாழ்ற குடும்பங்களே இருக்கு. அதுக்காக கல்வி உரிமை சட்டம் மாதிரி நிறைய சட்டங்களை கொண்டு வராங்க. நான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கிட்ட கேட்க ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏற்கனவே திரு மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி நம்ம ஊர்ல இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரம் காணாம போயிருச்சு. விதவைகளுக்கு தலையை முண்டனம் பண்ணி அவர்கள் முக்காடு போட்டு இருந்த காலம் மாறி போச்சு. உடன்கட்டை ஏறின காலம் மாறி போச்சு. ஆணும் பெண்ணும் பேசியதே குற்றம் என்ற காலம் மாறி போச்சு. ஆண் பெண் நட்பு வந்துருச்சு. ஆமா, மாறி போச்சு. நிறைய விஷயங்கள் மாறிக்கொண்டே வந்து கால சூழ்நிலை என்ன இருக்குங்கிற நிதர்சனத்தை புரிஞ்சுக்காம இன்னமும் நம்ம பழமையை நோக்கி போய் தேர பின்னாடி இழுத்துட்டே போறோமா திரு அர்ஜுன் சம்பத்? இல்ல பழமைகள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழி வழி வந்த மரபு. நம்ம மாற்றங்களை உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். கால தர்மம், யுக தர்மம், இப்படி நாம மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம், நம்முடைய தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு. அதுல ஒன்றும் மாற்றுகிறது கிடையாது. ஆனா அந்த மாற்றங்கள் மேலும் மேலும் நம்மை பண்படுத்துவதாக, மேலும் மேலும் நம்மை மேல் நோக்கி எடுத்து செல்வதாக இருக்க வேண்டுமே ஒழிய இவங்க சொல்ற மாதிரி அந்த மேற்கத்திய வாழ்க்கை முறைக்கு, அந்த பழைய காட்டு முன்னாடி வாழ்க்கை முறைக்கு யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த முறைக்கு எடுத்துட்டு செல்ற மாதிரி இவங்க கொண்டு வர்றாங்க. நம்ம ஒரு பண்பாட்டின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம். அதை இன்னும் நல்லா நம்ம செழுமைப்படுத்தக்கூடிய அந்த முறை தான் பண்ணணும். இப்ப திருமணம்னாலே இவங்க ஒப்பந்தமா பாக்குறாங்க. அதை சீர்திருத்த திருமணம் வேற சொல்லிக்கிறாங்க. திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல. ஒருவரை ஒருவர் அவங்க இது ஒப்பந்தத்துல சட்டத்துல தீர்மானிக்கிற விஷயம் எல்லாம் அல்ல. இது இதை பற்றிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இவங்களுடைய பார்வை அது வேற மாதிரி இருக்கு. அது நம்முடைய நாட்டிற்கு பொருத்தமற்றது. அவங்க இப்ப இந்த சட்டப்பூர்வமா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க முடியாது. ஆனாலும் ஏற்கனவே இந்த இந்து திருமண சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு இந்த குடும்ப அமைப்பு முறையை பாதுகாப்பதற்குரிய சில ஏற்பாடுகளை வச்சிருக்காங்க. இது போதுமானது. இப்ப இந்த லிவிங் டுகெதர் எல்லாம் ஊக்குவிக்க கூடாது. இதெல்லாம் பெரிய அளவுல பெண்களுக்கு அல்லது நம்முடைய குடும்ப அமைப்பு முறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கட்டுக்களை உடைக்கிறோம், எங்களுக்கு இதுல திருப்தி இல்ல, எங்க மனசு, எங்க விடுதலை, இப்படி எல்லாம் பேசி நாம அவங்களுக்கு அவங்களே அழிவை தேடிக் கொள்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீங்க பாரம்பரிய முறையான திருமணம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இதே தமிழகத்துல இதே பண்பாட்டுக்கும் பாரம்பரியத்துக்கும் குறைவில்லாத நிறைவு கொண்ட தமிழகத்துலதான் நம்ம பௌத்தர் திருமணங்கள் செல்லுது, செட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்க எந்த திருமண முறையும் இல்லாம ஒரு பத்திரப்பதிவுல போய் 2 பேர் கையெழுத்து போட்டுட்டீங்க, ரெஜிஸ்டர் முன்னாடி நாங்க கணவன் மனைவி சொல்லிட்டீங்க, அது திருமணம் அங்கீகரிக்கப்படும். அதெல்லாம் அப்ப சீர்கெட்டு போயிருச்சா? இது ஒண்ணுதான் சீர்திருத்தமா என்ன? இல்ல 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 அதாவதுங்க அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த பகுத்தறிவு திருமணம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் ரொம்ப எண்ணிக்கை குறைவுங்க. அந்த தலைவர்களை கூப்பிட்டு திருமணம் அவங்களே கூட இப்ப தலைவர்களுக்கு ஒரு மரியாதைக்காக, அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குங்கிறத காட்டுறதுக்காக தலைவர்களை கூப்பிடுறாங்களே ஒழிய அவங்களே கூட அவங்களுடைய குல வழக்கப்படியான திருமணத்தை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தலைவரை கூப்பிட்டு மாலை மாத்திக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பகுத்தறிவு திருமணம் பண்றவங்க, சீர்திருத்த திருமணம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப குறைவு. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருக்காங்க. அந்த கட்சியிலேயே அப்படிதான் இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேயே திருமணங்கள், பகுத்தறிவு திருமணம் செஞ்சு அதை சட்டமாக்கினவங்களுடைய குடும்பத்திலேயே எப்படி திருமணங்கள் நடக்குது? நீங்க சமீபத்துல கூட முன்னாள் முதலமைச்சருடைய பேத்தி திருமணம் நடந்தது. முழுக்க முழுக்க அவங்க குல வழக்கப்படிதான் திருமணம் பண்ணாங்க. அதனால இதெல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கிற பேச்சு. இது நல்லா இருக்கிறவங்களை கெடுக்கிறதுக்கான பேச்சு ஒழிய இது மேம்படுத்துவதற்கான பேச்சு அல்ல. இது மேம்படுத்துவதற்கான பேச்சு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல ஒரு வாய்ப்பு நான் பாக்குறேன். ஜோதிஷ்மல்ட்ட கேட்கிறேன், இந்த மாதிரி ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் அவசரம் ஒரு சின்ன சொல்றேன். அதாவது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லல. நமக்கு மரபான திருமண முறைகள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு நம்பிக்கை இல்லாம தானே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு கொண்டு வரும்.
ஏன் அந்த கான்ட்ராக்ட் அவங்க கொண்டு வரணும்? ஏன் கவர்மெண்ட் ரோல் எங்க வருது? நம்பிக்கை இல்லாம இல்ல, அதுக்கு வந்து இன்னொரு வடிவம் கொடுக்கணும். இது வந்து நம்பிக்கை இல்லாம ரெண்டே ஒண்ணு. அதாவது இந்த ஜட்ஜ்மெண்ட்டுமே இந்த விஷயத்துக்கு ஒரு வடிவம் கொடுக்க முயற்சி பண்ணுது. அதைத்தான் அது செய்து வந்துட்டு அப்ப என்னன்னா இவர்கள் எல்லாமே திருமண முறைங்கிறது ஒரே மாதிரி இருந்த மாதிரியும் அது காலகாலமா எந்த மாற்றத்துக்கு உட்படாத மாதிரியும் ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க. ரெண்டாவது கெட்டு போயிருவாங்கன்னு சொன்னா அது அவங்க எவிடென்டா பேசலைங்க. ஏன் திருமணங்கள்ல ஏன் எவ்வளவு டைவர்ஸ் நடக்குது? ஃபேமிலி பத்திரிகை எவ்வளவு கேசஸ் வருது? ஏன் அப்ப இவ்வளவு பெண்கள் ஏன் குடும்ப வன்முறைக்கு பாதிக்கப்படுறாங்க? அவன் வந்து சாவா அப்படிங்கறக்கா நானும் சாவேன்னு சொல்றேன். அவன் வந்து குடும்பத்தை நீங்க புனிதப்படுத்துறீங்க இல்லையா? முறையான திருமணத்துல எல்லாம் சிறப்பா இருக்கு, இவங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவாங்கன்னு. இதை விட மோசமான அழிஞ்சு போயிருவாங்கிறது இல்ல, அழிஞ்சு போற இல்ல. அதாவது ரெஜிஸ்ட்ரி மேரேஜே வந்து கொலை வழக்கப்படிக்க எல்லாம் விஷயம் தான். அவருக்கு குடும்ப அமைப்பு முறை மேல என்ன கோவம் எனக்கு தெரியல. மனசுபுத்திரனுக்கு திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பந்தமாக நாங்க பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புறேன் அந்த கருத்தை. வந்து நீங்க சொன்னதை நான் வரவேற்கிறேன், வலியுறுத்துறேன். நீங்க பாரம்பரிய முறையில முதல்ல அவர் சொன்னதுனால இங்க ஒரே திருமண முறைங்கிறது முதல்ல இல்ல. ஒரே திருமண முறை பற்றி பேச்சு கிடையாது. அவர் ஒரே திருமண முறை சொல்லவும் இல்லை. சொன்னார் ஒவ்வொரு மத வழக்கப்படி, ஒவ்வொரு ஜாதி வழக்கப்படி, ஒவ்வொரு ஊர் வழக்கப்படி ஒரு திருமண முறை தனியா உண்டு. ஒவ்வொரு இனத்துக்கும், ஒவ்வொரு ஜாதிக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனி திருமண முறைகள் உண்டு. ஆனா அங்கெல்லாம் சமுதாயத்துடைய பங்களிப்போட, சமுதாயத்தோட அங்கீகரிப்போட நேரடி பால் நடக்கக்கூடிய திருமணம். இங்க வந்து இந்த சமுதாயத்தை புறக்கணிச்சு அல்லது சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு இவர்கள் தேடிக்கொள்ளக்கூடிய திருமணம். போன வாரம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலப்பு திருமணத்தை கலந்துக்கிட்டேன். சடங்குகள் எதுவுமே இல்ல, மாலை மத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு 500 ஃப்ரெண்ட்ஸ், இதே மீடியாவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் 500 ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க. அவங்க எல்லாருமே சமூக விளக்கம் பண்ணி நடந்த திருமணம். அது நீங்க சமூகம் எதை சொல்றீங்க? உங்க ஜாதியை மட்டும் தான் சொல்றீங்களா? அதுக்கு வெளியே ஒருத்தர் சமூகம் கிடையாதா? இந்த மாதிரி சிட்டில வாழ்ற ஒருத்தருக்கு வந்து எத்தனை விதமான உறவுகள் இருக்கு. அவங்க 100 பேரோட கல்யாணம் பண்ணிக்கலாம், 1000 பேரோட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் தனக்கான சமூகத்தை உருவாக்கலாம். அப்ப அந்த சமூகத்தில் இந்த உறவுகளை உருவாக்கிக்கலாம். நீங்க சொல்ற ஜாதி மட்டும் தான் சமூகம்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? குடும்பம் ஜாதி கிடையாது. பிடிவாதமா பேசுறாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னா திருமண முறைகள் ஒண்ணு கிடையாது, ஒரு சோசியல் அக்ரிமெண்ட் தான். இந்த கோர்ட் தீர்ப்புமே கூட இதை எப்படி ஒரு அக்ரிமெண்டா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுது, அவ்வளவுதான். ஒரு கருத்தை ஒரு பெண்ணுங்கிற முறையில நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒப்பந்தமாக பார்க்கிறோம் உண்மை. ஆனால் இந்த நாட்டில் இருந்த திருமணங்கள் இதுவரை இந்த விஷயத்தை கன்னிகா தானமாக பார்த்தார்கள். அதை நாங்கள் கடுமையாக மறுக்கிறோம், எதிர்க்கிறோம். எதிர்த்துதான் இந்த மாதிரி புதிய வடிவங்களை நாங்க உண்டு பண்றோம், வரவேற்கிறோம். அதை நீங்க கன்னிகா தானம்ங்கிறது இந்து முறை இல்ல. கன்னிகா தானத்தை வலுப்படுத்திட்டு தான் வந்திருக்கீங்க. திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் கன்னிகா தானத்தை வலுப்படுத்திட்டு தான் வந்திருக்கீங்க. என்னங்க ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொடுப்பது என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்ன? கட்டி கொடுக்கிறது, கரை ஏற்றுறது, கன்னிகா தானம் பண்றது. இந்த இடத்தில் பெண் நீங்க பாருங்க, அந்த மாதிரி திருமணம் பண்றாங்க இன்னைக்கு இந்த நாட்டுல ரொம்ப குறைவு. கொங்கு நாட்டுல பிராமணர்களை இல்லாம திருமணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அவரவர் குண வழக்கப்படி திருமணம் பண்ணிருக்காங்க. நீங்க பிராமணர் எதிர்ப்புங்கிறது இங்க வந்து எனக்கு தெரியல, மந்திரங்கள் எதிர்ப்பு இங்க வந்து தெரியல. இல்ல பிராமண எதிர்ப்பு பற்றி ஒரு மத முறைப்படியும் கிடையாது. இது முக்கியமான விஷயம். அவர்கள் சகோதரி சொன்னது போல இது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அனைத்து மதங்களிலுமே கூட பெண்ணை பார்க்கக்கூடிய பார்வையும் ஆணை பார்க்கக்கூடிய பார்வையும் வேறுபாடாகத்தான் இருக்குது. அதை நாம் மாற்றுக்கத்தை மறந்துவிட முடியாது. இப்போது இந்த சட்டங்களால் குடும்ப அமைப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை கூட காப்பாற்ற முடியாத நிலைமை நாம் பார்க்கிறோம். அங்கே விவாதத்துகள் அதிர்த்து கொண்டிருக்கிற நாள்தோறும். அப்படியானால் இப்படி குடும்ப அமைப்பு இல்லாமல் புதிய அமைப்புகளை தேடி வருவதை புதிய சட்டங்கள் இயற்றுவதன் மூலம் காப்பாற்ற முடியுமா? மீண்டும் ஆயுத நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிற நண்பர்களை, திருமணமாகாமல் சேர்ந்து வாழ்வது சீர்திருத்தமா அல்லது சீரழிவா என்பது பற்றி இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வழக்கறிஞர் ராஜலட்சுமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். இதுல சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இப்போதைக்கு இல்ல, தேவையான பாதுகாப்பு குடும்ப வன்முறை சட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்க. ஆனா இது போன்ற இதுக்கு ஒரு சட்டம் உருவாக்கி அல்லது புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்து இதை வரைமுறைப்படுத்தினால் இந்த ஒரு முறையற்ற உறவுகள்ல இருக்கக்கூடிய இந்த மலருக்கு மலர் தாவக்கூடிய ஒரு ஆண் வண்டுகளுக்கு ஒரு தடுப்பு போட்ட மாதிரி ஒரு ஆகாது. அதை முறைப்படுத்துவதுதான் நல்லதா இருக்கும். அது எதையுமே ஒரு வழிமுறைப்படுத்திட்டோம்னா இது சட்ட மீறல், இது சட்ட விரோதம், ஆம் இல்லைங்கிற முடிவு வர முடியும் இல்லையா?
இப்ப திருமண சட்டங்கள் இவ்வளவு இருக்கு, திருமண உறவு இருக்கு, அதெல்லாம் அவங்கள கட்டுப்படுத்துறதானே, அதை தாண்டி தானே இந்த மாதிரி உறவுகளுக்கு போறாங்க. இந்த அமைப்பு மட்டும் எப்படி வேற உறவுகளுக்கு போகிறத தடுக்கும் நீங்க சொல்ல முடியும்? இப்ப ஏற்கனவே திருமண சட்டங்கள்ல ஒரு கணவன் ஒரு மனைவி அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கு. அப்படி இருக்கும் போதே அதை மீறி வேற உறவுகளுக்கு போய் லிவ் இன் ரிலேஷன்ஷிப், இப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப் சொல்றோம், இதுல ஒரு கல்யாணம் ஆன ஒருத்தர் மீண்டும் இந்த மாதிரி ஒரு உறவு முறையில வராரு, அப்ப 2 பெண்களும் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? அதாவது இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அங்கீகரிக்கிறது, இந்த சேர்ந்து வாழ்தல் முறையை சட்டப்படி அங்கீகரிக்கிறது பல திருமணங்களை தடுக்கும் எல்லாம் சொல்ல முடியாது. மனிதனோட மனநிலை தான் எல்லாமே. நான் கட்டுக்கோப்பாக இருக்கிறேன், சட்டத்திட்டங்கள்லாம் எதுக்கு? நாம ஒரு சிவிலைஸ்ட் வேர்ல்டுக்கு வந்த போது நாம ஒரு சட்டத்தை நம்மளுக்குள்ள வகுத்துட்டதே நாம ஒரு சிவிலைஸ்ட் வேர்ல்டு காட்டிக்கிறது. இப்ப நான் எப்படி வேணா வாழ்ந்துப்பேன், எல்லா விதமா வாழ்ந்துப்பேன், எல்லா சட்ட பாதுகாப்பு வேணும் அப்படின்னு எந்த விதத்துல கோர முடியும்? புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப அவங்க சொன்ன ஒரு அருமையான பாயிண்ட் இருக்கு. அதாவது கெட்டு போகணும்னு நினைக்கிறவன் இல்லாட்டி தகாத உறவு தான் வச்சுப்பேன்னு நினைக்கிறவன் அவனுக்கு எந்த சட்டத்தாலும் தடுக்க முடியாது. குடும்பம் திருமணம் தாலி கட்டி குடும்பம் நடத்தினாலும் சரி, தனி குடும்பம் நடத்தினாலும் சரி, எப்படி நடத்தினாலும் சரி. இப்ப ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இந்த புகார் கொடுத்திருக்கக்கூடிய பெண்மணி ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணுடன் தான் லிவிங் டுகெதர் இருந்திருக்கிறார். இப்ப இன்னொரு வழக்குடன் வினோதமான வழக்கு பார்த்தோம். மத்திய பிரதேச மகாராஷ்டிரா சந்தேகமா இருக்குது. அவங்க ஏற்கனவே திருமணமான ஒரு குடும்பம் நடந்துட்டு இருக்கு, அப்புறம் காதலி தனியா வச்சிருக்காரு. இப்ப தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த உள்ளூர் நீதிமன்றம் சொல்லிருக்காங்க, நீ காதலியுடனும் அந்த பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க. இப்ப 2 திருமணத்தை சட்டப்பூர்வமா அங்கீகரித்ததா ஆயிடுச்சு, சட்டத்துடைய அடிப்படையே ஆட்டம் காண வச்சது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஒருவேளை அந்த ஆண்மகன் ஒரு அந்த நோக்கத்தோட இன்னொரு 2-3 பெண்களை காதலிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பெண்ணோட இருந்தாங்க, 3 அறைகள் கொண்ட ஒரே வீட்டில் நீங்க வாழணும் சொல்லி ஒரு விதிமுறை வச்சு நீங்க சொன்ன மாதிரி விதிமுறையோட அனுபவிச்சாங்க. அந்த பையன் 2-3 பெண்ணோட இருந்தா என்ன செய்வீங்க? இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல இந்த தகாத உறவு, விபரீத உறவு, இந்த ஜட்ஜ் ரொம்ப தெளிவா சொல்றாரு. திருமணம் ஆகாத 2 பேர் சேர்ந்து வாழ்றதான் லிவிங் டுகெதரா அங்கீகரிச்சு இந்த பேசிக் ரைட்ஸ் கொடுக்க முடியும். ஏற்கனவே திருமணமான ஒருத்தர் இன்னொருத்தரோட லிவிங் டுகெதரா இருந்தாருன்னு சொன்னா வழக்கமான திருமண சட்டங்களின்படி அதுக்குள்ள நாங்க நடவடிக்கை எடுப்போங்கிறத ஜட்ஜ் ரொம்ப தெளிவா. இந்த வழக்கு தொடர்ந்த பெண்ணே அப்படிப்பட்ட ஒருத்தர் அவங்க ஏற்கனவே திருமணமான ஒரு ஆணுடன் தான் லிவிங் டுகெதரா இருக்கிறாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப என்னன்னா நம்ம இந்த விஷயங்களை பிரித்து பார்க்க வேண்டும். அதை நம்ம எல்லாத்தையும் ஒரே பெட்டியில போட்டு அடைச்சோம்னு சொன்னா இதை பத்தி ஒரு ஒட்டுமொத்தமான வெறுப்பத்தை நம்ம உண்டு பண்ணுவோம். லிவிங் டுகெதர்ங்கிற கான்செப்ட் இங்க மட்டுமல்ல, எல்லா இடத்துலயுமே திருமணமாகாத இருவர் இறந்து வாழ்றதான் குறிப்பிடுது. நீங்க திருமணமான ஒருத்தர் இன்னொருத்தர் கூட வச்சிருந்தா அது நீங்க பாலிகமிக்குள்ள போயிடும், பலதாரமான போயிடும். அது சட்டப்பிரிவுகளே வேற. சுருக்கமா ஒன்னே ஒண்ணு நான் சொல்ல விரும்புறேன். இந்த திருமணமாகாத இருவர் சேர்ந்து வாழ்வது என்பது உண்மையில் திருமண அமைப்பில் ஒருத்தரை ஒருத்தர் முகம் பார்க்காமல் தெரியாமல் ஒரு திருமணம் ஒரு புனிதமானது என்று சொல்வதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு விஷயம். அப்படி புரிஞ்சுக்கிட்ட 2 பேர் ஒன்னா இருக்கிறதோ அதுக்கப்புறம் அவங்க திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறதோ சொல்லி முடிச்சது, திருமணம் செஞ்சுக்கிறதுங்கிறதோ ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். விவாகரத்து நீதிமன்றத்துல, குடும்ப நீதிமன்றத்துல நிறைய விவாகரத்து வழக்குகள் வருது. அங்க நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமான ஓவியா அவர்களும் ஆதிலட்சுமி ஒத்துக்குவாங்க. காதலித்து மனமொத்து புரிந்து கொண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டதாக இதுக்கான திருமணம் அரேஞ்ச் மேரேஜ் எல்லாத்துலயுமே வருது. நீங்க சொன்னது அறிமுகமாகாத ஒரு ஆணோ பெண்ணோ நீங்க சொன்னது ஒரு சின்ன ஒரே கேள்வி மட்டும் கேட்கிறேன். 2 பேரும் லவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ள மீட்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கு, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இல்லாத பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள வருது. லிவிங் டுகெதர் லவ்ன்றது ஒண்ணே கிடையாது. ஒரு லைஃப் டோட்டலா ஷேர் பண்றாங்க. நம்ம சொசைட்டில லவ்ங்கிறதுக்கு ஒரு ஆளை மீட் பண்றதுக்கே ஒளிஞ்சு பண்ண வேண்டியிருக்கு. அதை எப்படி நீங்க அப்புறம் ஒரு இணைப்பு இல்லாம போனா அந்த லிவிங் டுகெதர் ஒரு பிரிவு வச்சுக்கோங்களேன், இன்னொரு லிவிங் டுகெதரா இப்படி ஒரு சட்டப்பூர்வமாகவும் சமூகப்பூர்வமாகவும் ஒரு அமைப்பு இருக்கும்போது இல்ல சட்டப்பூர்வமான அமைப்புக்குள்ள தான் டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, கல்யாணத்துக்குள்ள இருக்கல இன்னொரு உறவு வச்சுக்கிறீங்க. அதுக்கு மட்டும் என்ன பெரிய இணைப்பு இருக்கு? இல்ல அதுக்கு 1008 தடங்களும் தயக்கங்களும் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு சின்ன விதமா சொல்ல பண்றேன். ஒரு நிமிஷம் நீங்க கேட்டதா சொல்றேன். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் ஒரு சின்ன விதமா சொல்ல பாக்குறேன். இப்ப திருமணமான முறைப்படியான திருமணத்துல ஒரு முரண்பாடு ஏற்படுச்சுன்னா அந்த ஊர் பெரியவர்களோ அந்த குடும்ப பெரியவர்களோ ஒன்றுமே இல்லாவிட்டால் கோர்ட்டை ஒரு அணுகி ஒரு தீர்வு சொல்ல முடியும். இது மாதிரி விஷயத்துல நீ என்னை மீறி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, என் பேச்சக்காரன் கல்யாணம் பண்ணா, இப்ப அழுதுட்டு நான் என்ன முடியாது, அந்த குடும்பமே அவர்களை புறக்கணிக்கும். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். லிவிங் டுகெதர்ல இருக்கவங்க அப்படி மாறி மாறி எத்தனை ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கன்னு நமக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது.
எனக்கு தெரிந்து 10 வருடங்களாக 15 வருடங்களாக லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல கமிட்டடா வாழக்கூடியவங்க, அவங்க குழந்தைகள் கூட இருக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்களை பத்தி நம்ம கொச்சைப்படுத்துறோம். இதன் மூலமா வந்துட்டு கல்யாணம் ஆகி 1 மாசத்துல பிரிஞ்சு போறவங்க, அதே மாதிரி வந்து கட்டின கணவனை வந்து ஆதரிச்சு கொள்ளக்கூடிய மனைவி தெரிஞ்ச ஆதரிச்சு கொள்ளக்கூடிய கணவர்களும் இந்த புனித சிஸ்டத்துக்குள்ள தான் இருக்காங்க. ரொம்ப நிச்சயமா சொன்னீங்க. ஆனா விதிவிலக்குகள் இருக்கக்கூடியதை நம்ம விதியா மாத்திர முடியுமா அப்படிங்கறத கேள்வி. நம்ம வந்து விவாதத்தை பேசிட்டே இருந்தா கூட விவாதத்து அளவுக்கு போறது எத்தனை திருமணங்களுக்கு நம்ம பார்க்கணும்ல. திருமணம் ஆற எல்லாமே விவாதத்து நோக்கி போறதில்ல. அப்ப 4 பேர் விவாதத்துக்கு போறாங்கனால தாலி கட்டுறாங்க பூரா விவாதத்துக்காக தான் போறாங்க. முடிவு வர முடியாது. நீங்க சொல்ல வர விஷயத்தை தான் நானும் சொல்ல வரேன். அதாவது லிவிங் டுகெதர் அப்படிங்கிற கான்செப்ட சுத்தமா புரிஞ்சுக்கிறாம அதை பற்றி ஒரு தவறான முத்திரையை வச்சுக்கிட்டு எப்படி வேணாலும் வாழ்வது அப்படிங்கிற வார்த்தைகளா அதன் மீது போட்டு, அதெல்லாம் வந்து மற்றவங்க அந்த வாழ்க்கையின் மீது போடுகிற வார்த்தைகளை ஒழிய அந்த வாழ்க்கையில் இருப்பவர்கள் அடிப்படையான சந்தேகம் லிவிங் டுகெதர் கொச்சைப்படுத்துவதல்ல. நான் நல்லா உங்களுக்கும் சொல்ல வருவேன், மற்றவங்களும் சொல்ல வருவேன். லிவிங் டுகெதர் கொச்சைப்படுத்துவதல்ல. லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உறவு முறை வரும்போது அது பல்வேறு வேறு விதமான உறவுகளை இட்டு செல்லுமோ அப்படிங்கிற கவலை தான் இது. இது லிவிங் டுகெதர் கொச்சையான நமக்கு நல்லா தெரியும். அவர் சொல்ற மாதிரி நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள். லிவிங் டுகெதர்ல ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழக்கூடிய நிறைய பேர் நமக்கு தெரியும். அது வல்ல குழப்பம். அப்படி சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் அமைஞ்சிருமா? எப்படி நம்ம வந்து திருமண மதத்தில் இருக்கிறவங்க ஒரு புதிய வடிவத்துல எடுத்தோன்னு வந்து நம்ம ஐயப்பாடுகளை வைத்து எப்படி முடிவு பண்ண முடியும்? அந்த சிஸ்டத்தை நீங்க அனுமதிச்சாதானே முடிவு பண்ண முடியும். அந்த சிஸ்டத்தையே அனுமதிக்காத அந்த சிஸ்டத்துல வந்து இது வெற்றி பெறுமாங்கிற கேள்வியை நம்ம எப்படி வைக்க முடியும்? இப்ப நீங்க ஒரு வார்த்தையை திரும்ப சொல்றீங்க, சமூக அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது. சமூக அங்கீகாரம் என்பது வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒன்று. திரு அருள் சம்பத், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. ஐயா, இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி, ஒரு குடும்ப அமைப்பு முறை, நம்முடைய குல பழக்க வழக்கங்கள், இது வந்து ஒரு நாகரிகத்தினுடைய உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டினுடைய உயர்ந்த பண்பாடு என்று இவர்களே பலமுறை தமிழர் பண்பாடு உயர்ந்தது, கலாச்சாரம் உயர்ந்தது, இவங்களே எல்லாம் பலமுறை ரொம்ப உயர்த்தி பேசியிருக்காங்க. கண்ணகியை பத்தி, மாதவியை பத்தி எல்லாம் பலமுறை பேசியிருக்கிறாங்க. சீதையை பத்தி, ராமரை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. இவங்களே தமிழர் பண்பாடு தான் சொல்றாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைக்கக்கூடிய விதத்திலே ஒரு சில பேர் அவங்க வந்து பெரிய அவங்க அறிவாளிகள், அவங்க வந்து இந்த எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை உடைச்சா அவங்க பெரிய புரட்சிக்காரர்கள் அப்படின்னு பேர் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக இப்ப வந்து அவங்க இந்த மனைவி, துணைவி, அப்புறம் லிவிங் டுகெதர் இப்படியான கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். இது நம்ம நாட்டுக்கு பொருத்தமானதல்ல, நம்முடைய சமூகத்துக்கு பொருத்தமானதல்ல. இப்ப இயல்புல அந்த மாதிரியான நிலைமை இருக்குது அப்படிங்கிற மறுத்துற முடியுமா? நம்ம என்ன ஒத்து வராது, கதைக்காவது, வேண்டாம், சமூக விரோதம் எல்லாம் சொல்லிட்டா கூட இப்படிப்பட்ட நிலைமை இன்று இந்த நாட்டில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியுமா, மறுத்துவிட முடியுமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இத்தகைய சிந்தனையுடையவர்கள், இத்தகைய வாழ்க்கை முறையுடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தாக்கம் இந்த சமுதாயத்தில் அதிகமாக கிடையாது. அப்படி இருந்தவர்களுக்கு கூட ஒரு பாதிப்பு என்று வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் ஒரு மனிதநேய அடிப்படையில் இந்த லிவிங் டுகெதர்ல பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு வந்து சில இந்த மாதிரியான சட்டப்பிரிவுகளை ஏற்படுத்தி இப்படி பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மனிதநேயம் உள்ள எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இது நம்முடைய நாட்டுக்கோ நம்முடைய பண்பாட்டுக்கோ பொருத்தமானதல்ல. இது நம்ம நாட்டுக்கு அல்லது பொருளாதார ரீதியா கூட இப்ப மேற்கத்திய தாக்கம் பொருளாதாரத்தில் இருக்கு, அதை ஏற்றுக்கிட்டீங்க. ஏன் இந்த குடும்ப உறவுகளை மட்டும் நீங்க மேற்கத்திய தாக்கம் வேண்டாங்கிறீங்க? நம்ம மேற்கத்திய தாக்கத்துப்படி நம்முடைய பொருளாதார கொள்கையை கடைபிடிச்சதுனாலதான் நம்ம கடனாளி ஆயிட்டோம், வீணாயிட்டோம், தங்கத்தை கூட அடமானம் வைக்கிறோம். நம்ம நாட்டு பொருளாதார முறை, சுதேசி பொருளாதார முறையை நாம் பின்பற்றி இருந்தோம் என்று சொன்னால் நாம வந்து நிச்சயமா நம்ம திவாலா இருக்க மாட்டோம். நம்ம நாட்டை கொண்டு நம்ம அடமானம் வச்சிருக்க மாட்டோம். நம்ம விதைகள் நம்ம கிட்ட இருந்திருக்கும், நம்ம மாடு நம்ம கிட்ட இருந்திருக்கும், எல்லாமே நம்ம வாழ்க்கை முறை நம்ம கிட்ட இருந்திருக்கும். நீங்க வேற எங்கேயோ கொண்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நம்முடைய சுதேசி நடைமுறை அமல்படுத்திருக்கக்கூடிய இங்கேதான் வந்து விவாகங்களுக்கு இணையாக அல்ல விவாகங்களை விட வேகமாக விவாகரத்துகள் வளர்ந்து கொண்டிருக்குன்னா அது மறுத்துவிட முடியாது. நான் ஆதிலட்சுமி அவர்கிட்ட இறுதியான ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதுல ஜீவனாம்சம் தர வைக்கணும் அப்படிங்கிறது அந்த சட்டத்துடைய ஒரு அடிப்படை காரணம் என்னன்னா இவர்கள் மாதிரி இருக்கக்கூடிய அதிக அளவுக்கு ரேப் நடக்கிற நாடுன்னு சொல்றாங்க. இந்த பண்பாடு நாட்டுல மிகப்பெரிய வன்கொடுமை அளிக்கப்படுறது இந்த நாட்டுல இல்ல. இந்தியாவோட அதிகமாக வெளிநாடுகள் நடக்குது. நிச்சயமா புள்ளி விவரங்கள் இருக்குது. அப்படி இந்தியாவுடைய பாலியல் இந்தியாவில் நடக்கிறது, அதிகமா நடக்கிறது. பாலியல் நடக்கிறது, பாலியல் இந்தியாவில் பாலியல் நடக்கிறது.
சதவீத அடிப்படையில் அல்ல. நான் ஆதிலட்சுமி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நம்ம எல்லாருடைய முயற்சி பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ஒரு புதுமையான குடும்பங்களுக்கு வந்து ஒரு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேடி தர அந்த நீதிமன்றம் முயற்சிக்கிறது. ஒருவேளை இந்த உறவு முடியுமானால் அவர்களுக்கு வந்து ஒரு ஜீவனாம்சம் தரணும் சொல்லுது. நம்ம பாக்குறோம் ஜீவனாம்சங்கிறது ரொம்ப ஒரு பெட்டி கேஷ், ஒண்ணுமே இல்லாத ஒரு தொகையா தான் இருக்கு. ஜீவனாம்சங்கிறது ஒரு வாழ்க்கை நடத்த போதுமான இருக்க போறதே இல்லை. அதை அடையணுங்கிறது மூலமா இந்த பெண்கள் அல்லது இது மாதிரி பாதிக்கப்பட போறவங்க என்ன சாதிக்க விரும்புறாங்க? இல்லைங்க சார், ஜீவனாம்சம் வந்து ஒரு பெட்டி கேஸ்னு கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அந்த பெண்களும் குழந்தைகளும் அவங்களுக்கான ஆதாரத்தோட இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம நாட்டுல இப்ப இந்த அலிமனி, இந்த லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லயே அலிமனிங்கிற வார்த்தைக்கு பதிலா கலிபோர்னியால முதல்ல பலிமணி அப்படிங்கிற வார்த்தையில வந்து ஒரு வழக்குல குடுக்கறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கணவர் மனைவி போல வாழ்ந்து அவங்களுக்கு குடுக்கிற முறை. இந்த ஜீவனாம்சங்கிறது ஒரு அடிப்படை. இது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா செக்ஷன் 125 சிஆர்பிசில இல்லெஜிட்டிமேட் சில்ட்ரனுக்கு வந்து அந்த உரிமை கொடுத்திருக்காங்க. இதை இந்த மனைவிக்கும் கொடுக்கலாமா, இந்த மனைவி போல வாழக்கூடிய பெண்களுக்கும் கொடுக்கலாங்கிற பாயிண்ட். அதாவது பெண்களை வந்து எந்த விதத்திலையும் பாதுகாக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த சட்டங்கள் எதுக்குலயுமே எதிர் கிடையாது. பட் ஏற்கனவே போதுமான சட்டங்கள் இருக்குங்கிறது தான் என்னோட நோக்கம். டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு, இது கொஞ்சம் விரிவுபடுத்தினா லேசான அமெண்ட்மெண்ட் போதும். லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை ஒரு திருமணத்துக்கு ஒத்தான ரிலேஷன்ஷிப்பா கொண்டு வந்தா அது ஒரே சட்டத்துக்கு கீழே கொண்டு வரலாமே, ஏன் தனித்தனியா பாகுபாடு பண்ணி பார்க்கணும்? இப்ப வந்து திருமணத்துல என்னென்னலாம் இருக்கோ அதுதான் இந்த லிவிங் டுகெதர்ல இருக்கு. அப்படி இருந்தா அதை வந்து திருமணமா பார்க்கலாம் சொல்லும் போது அதே இப்ப திருமணம்னா என்ன, ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அதுக்கு ஒரு கல்யாணம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்புறம் வாழறாங்க. லிவிங் டுகெதர்னா என்ன, வாழ்ந்து பார்த்துட்டு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாமா இல்லையா அப்படிங்கிற முதல். அதாவது கல்யாணம் எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கும், வாழ்ந்து பார்க்கும் போதுதான் கஷ்டங்கிறது. இப்ப வாழ்ந்து பார்த்து நல்லா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முறை. சொன்னது போல இதுல வந்து பிரிவு என்று ஒன்று ஏற்பட்டால் தான் சிக்கல்களை, சேர்ந்து வாழக்கூடியவர்களுக்கு, இணைந்தே வாழக்கூடியவர்களுக்கு முறையான திருமணமோ முறையற்ற திருமணமோ புதுமையான திருமணமோ பிரச்சனை இல்லை. சேர்ந்து வாழ்கிறார்களா பிரிய நேர்கிறதா என்பதுதான் பிரச்சனை. திருமணம் என்பது இணைந்து வாழ்ந்தாலும் சரி இசைந்து வாழ்ந்தாலும் சரி ஆயிரங்காலத்து பயிர். அந்த பயிர் விதைத்து முளைத்து அறுவடை ஆவதற்குள் 1000 பிரச்சனைகள் நிச்சயமா உள்ள வந்து கொண்டே இருக்கும். அத்தனையும் எதிர்கொண்டு அறுவடை வரை எப்படி காலம் செல்கிறது, எப்படி அவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்கள் என்பதுதான் அடிப்படையான முக்கியம், அடிப்படையான நோக்கம். வாழ்வதுதான், பிரிவதல்ல. இதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த ஓவியா அவர்கள், மனுஷபுத்திரன் அவர்கள், ஆதிலட்சுமி அவர்கள், அர்ஜுன் சம்பத் அவர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.